இப்போது வாருங்கள் இன்றைக்கு ஓதப்படக்கூடிய வசனத்தின் வார்த்தைகளை பார்க்கலாம். ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் மீது நாம் மௌத்தை விதித்த போது மதல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி, அவர்களுக்கு அந்த ஜின்களுக்கு மௌத்தை அறிவித்தது அந்த ஜீவராசி, அந்த கரையான். தகுலு மின் சாதஹு, அவருடைய பிடித்திருந்த குச்சியை அந்த கரையான் கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டது, அரித்தது. ஃபலம்மா கர்ர, அரித்ததற்கு பின் குச்சியின் பலம் கீழே விழுந்து விடுகிற போது இவர் கீழே விழுந்து விட்டார். ஃபலம்மா கர்ர, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுந்த போது தபையனத்தில் ஜின்னு, அப்போது ஜின்களுக்கு தெரிய வந்தது, அல்லவ் கானு யஅலமுனல் கைப மா லபிது ஃபில் அஸாபில் முஹீன், மறைவான செய்தியை ஜின்கள் அறிந்திருந்தால் இந்த கஷ்டமான வேலையில அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. இங்க பல்வேறு செய்திகள் இந்த ஆயத்திற்கு பின்னால பார்க்கணும். முதல்ல அந்த குர்ஆன்ல வர வார்த்தை மின் சஅத், குச்சி. குச்சியை அவர்கள் பிடித்திருந்தார்கள், அந்த குச்சியை தான் கரையான் அரிக்குதுன்னு வருது. மின் சஅத்னு வருது ஒரு வார்த்தை. அசான்றது அரபியில குச்சி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பூரா அசான் தான் வருது. இங்க மட்டும் அல்லாஹ் அசான் பயன்படுத்தல. பொதுவா குர்ஆனுடைய ஆழமான அறிவு ஞானம் எப்படி எல்லாம் கிளர்ந்து கொப்பளித்து வருகிறது. அல்லாஹ் அக்பர், இறைவனுடைய வார்த்தை. அசாங்கிறது ஆட்டை பயன்படுத்தினா குச்சியை வச்சு ஒரு ஆட்டை ஓட்டமல்ல, அதுக்கெல்லாம் அசா சொல்லணுமா. ஒட்டகத்தை பயன்படுத்துறப்ப அந்த அசா தான் குச்சிக்கு பேரு, அசா அல்ல. அதுக்கு மின் சஅத்னு அரபியில பேரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா, அமைதியான பிராணி ஆடு, கொஞ்சம் வம்பு பிடிக்கிற பிராணி ஒட்டகம். அமைதியான பிராணியை விரட்டுவதற்கு பயன்படுத்துகிற போது அதுக்கு பேரு அசா, அதுக்கு பேரு குச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸகீனத்து ஃபீ அஹ்லி கனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்காரங்கள்ட்ட அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒட்டகத்துக்கிட்ட அந்த அமைதி இருக்காது. ஹதீஸ் இப்படி கூட வரும், வரா குல்லி பஈரின் ஷைத்தானுன், ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு பின்னாடியும் சைத்தான் இருக்கிறான். என்ன ஒட்டகத்துக்கு அந்த பிடிவாதம், அந்த திமிர்த்தனம் இதெல்லாம் இருக்கும். அதை பயன்படுத்துறதுக்கு யாராவது குச்சி எடுத்து அது அசான்னு சொல்றது இல்ல, அது மின் சஅத் அப்படின்னு சொல்லுவோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனால தான் ஆடு மேய்க்கிறத பத்தி பேசுறப்போ அஹுஷு பிஹா அலா கனமி, நான் எனது ஆடுகளை இந்த அசாவை வைத்து விரட்டுவேன்பாங்க. மின் சஅத் குர்ஆன்ல இங்க மட்டும் தான் வருது. அதாவது ஒட்டகத்தை ஓட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிற குச்சிக்கு மின் சஅத் என்று பெயர். இது ஏன் இப்ப சொல்ல வரேன் தெரியுமா? ஜின்னும் ஒட்டகமும் ஒரே மாதிரி. இதுல பிடிவாதம் பிடிக்கிறதுல, திமிர் பிடிக்கிறதுல, முரண்டு பிடிக்கிறதுல ஜின்னும் ஒட்டகமும் ஒரே மாதிரி. அதனால இந்த ஜின்களுக்கு விஷயமாக பேச வருகிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கையில இருந்தது ஆடு மேய்க்கிற மாதிரி உள்ள குச்சி அல்ல, அது ஒட்டகம் மேய்க்கிற மாதிரி உள்ள கைத்தடி அப்படிங்கிறதுக்கு இறைவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதை பார்க்கிறோம். ஒட்டகத்துக்கு அந்த பிடிவாதம் இருக்கு. அதனால ஹம்பலி மதுகபுல எல்லாம் இது சம்பந்தம் இல்லை என்றாலும் அதோடு வருவது. ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சாப்பிட்டானா அவன் திரும்ப உதவு செய்யும். வேற மதுகபுகள் அப்படி இல்ல. அஹ்மது பின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுகபுல மட்டும் அப்படி இருக்கு. அவர்கள் மாத்திரம் அப்படி எழுதி இருக்காங்க, ஒட்டக இறைச்சியை சாப்பிட்டால் திரும்ப உதவு செய்ய வேண்டும் என்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுந்து விட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஜின்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்பதான் அவங்க மௌத்தா போயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது என்னன்னா, நாடு பூரா ஜின்கள் ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்கு. என்ன தெரியுமா? ஜின்களுக்கு மறைவான ஞானம் உண்டு, அவங்க மறைவெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் இங்க வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார். ஜின்களுக்கு மறைவு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவர் மௌத்தா போனதா தெரிஞ்சிருக்கும்ல. இங்க முன்னாடி மௌத்தா போறது கூட தெரியாம உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கல. என்ன அழகான வார்த்தை குர்ஆனுடைய, லவ் கானு யஅலமுனல் கைப மா லபிது ஃபில் அஸாபில் முஹீன். முன்னாடியே இந்த மறைவான ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, மறைவான செய்தி எல்லாம் ஜின்னுக்கு தெரியும் இருந்திருந்தா இவர் உட்கார்ந்து இருக்கிறது மௌத்தா போய் தான் இவர் நின்னுட்டு இருக்காரு, உட்கார்ந்து இருக்காருங்கிறது தெரியாம அவங்க வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த வேலைகளை எல்லாம் பைத்துல் முகத்தஸுடைய பணியை முடிச்சிட்டு வந்து பாக்குறப்போ இவங்க இறந்துட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வருது, என்னன்னா இவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி மௌத்தா போனாங்க. இப்ப கீழே விழுந்த உடனே தெரியுது மௌத்தாயிட்டாங்க. சரி, இப்போ அந்த குச்சியை அரிச்சு குச்சி தன் பலத்தை இழந்து விடுகிற போது தான் விழுந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சில தஃப்சீர்கள்ல இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குச்சியை எடுத்து அதே மாதிரி நட்டு வச்சு கரையான் எவ்வளவு அரிக்குதுங்கிறத பாத்துக்கிறாங்க. பார்த்தா ஒரு இரவு ஒரு பகல் ஒரு கரையான் ஒரு குச்சியை, ஊண்டப்பட்டிருக்கிற மரக்குச்சியை ஒரு கரையான் அரிக்க விட்டு அந்த கரையான் எவ்வளவு தூரம் அரிக்குதுங்கிறத ஒரு நாள், ஒரு இரவு பகல் 24 மணி நேரம் அதை வந்து அரிக்க விட்டு அதே மாதிரி இந்த குச்சி முழுக்க அரிப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் கணக்கு போட்டப்போ கரெக்டா ஒரு வருஷம் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆண்டுக்கு முன்பே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இங்க ரெண்டு ஏற்பாடும் முடியணும். ஒன்னு என்னன்னா, சுலைமானுடைய மௌத்துடைய செய்தி தெரியாம இருக்கணும், இப்படி பிடித்த வண்ணமே இருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸுடைய பணியும் முடியணும். அல்லாஹ் இரண்டையும் ஒன்றாக அந்த நேரத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னால் இறந்தவரை ஒரு ஆண்டுக்கு பின்னாலே இறைவன் கீழே விட வைத்திருக்கிறார்.